நியூஸ் பேப்பர் படிக்கிறத பற்றி ஒரு லென்த்தாக ஒரு வீடியோ போட்டேன், ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அகைன் வந்து ஒரு கமெண்ட்டு. அவ்வளோ பேசினேன் நான், எந்த நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு ஒழுங்காக சொல்லாமல் விட்டுட்டேன். அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸு. நமக்கு ஹிந்து பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ். ஸோ இதில் ஃபிக்ஸட் நியூஸ் பேப்பருங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாருக்குமான ஒரு விஷயம். அதில் இந்த நியூஸ் பேப்பர் நேமுங்கிறது அது ஒரு பிராண்ட், அவ்வளோதான். ஒரு கம்பெனி, ஹிந்துங்கிறது ஒரு கம்பெனி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. ஸோ இவ்வளோதான். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம 2 நியூஸ் பேப்பரும் வந்து படிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் எல்லா மினிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜ் வந்து வச்சுருக்காங்க. எல்லா கீ பீப்புளுமே வந்து ட்விட்டர் பேஜ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் காமன் மேன் எல்லாருமே வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து ட்விட்டரில் தான் இப்போ ஃபஸ்ட்டு ட்விட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ரிலீஸ் ஆகுது. அப்படி பார்த்தா நம்ம ட்விட்டர்லேயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ நியூஸ் இட்ஸ் நியூஸ், அது நியூஸை சொல்லக்கூடிய ஒரு மீடியம், அவ்வளோதான். ஸோ இந்த பேப்பர் தான் படிக்கணும், இந்த பேப்பர் தான் படிக்கணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து புரியணும். அண்ட் த மோஸ்ட்டாக வந்து காமனாக கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பேப்பர். ஸோ ஒரு சில வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பேப்பர் வராது. அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸும் நம்ம படிக்கலாம். அண்ட் இன்னைக்கு பிடிஎஃப் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹார்ட் காப்பியாக இருக்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் எங்கள் ஊருக்கு வருது அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எடிட்டோரியல் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வந்து பார்த்துட்டு போயிடலாம். இல்லை உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பேப்பர் தான் வருது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் வரல அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு, ஹிந்து பேப்பரே வந்து வாங்கி படிச்சுக்கலாம். சொல்ல வர்றது என்னன்னா, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை ரெகுலராக படிக்கணும். முதல்ல நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்ம நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது ஐயோ இது படிக்கலாமா இது படிக்கலாமா அப்படின்லாம் கன்ஃபியூஸ்லாம் ஆகக்கூடாது. முதல்ல எதையாவது ஒன்று வாங்கி வச்சு ரெகுலராக ஒரு 2 மாதம் வந்து படிக்கணும். ஸோ அப்படி படிக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அதுலேருந்து கிடைக்கும். ஸோ இதனால் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், ஹிந்து பேப்பர் கிடைச்சா வெல் அண்ட் குட். இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் கிடைக்குது அப்படின்னாலும் அதுவும் வெல் அண்ட் குட் தான். அதை வாங்கி வச்சுட்டு வந்து படிச்சா வந்து போதும்.